ப்ளவுஸ் தைக்க என்னென்ன அளவெல்லாம் எடுக்கணும்னு எனக்கு டம்மில சொல்லி காட்டுங்கக்கா. அளவெடுத்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு என்னென்ன அளவு வேணுமா இல்லை ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு அளவு வேணுமா? கரெக்டாக சொல்லுவாங்களா? அளவெடுத்து ப்ளவுஸ் தைக்கிறது எப்படின்னு சொல்லி உனக்கு சொல்லி கொடுக்கணும், அவ்வளோதானே? இங்கே வந்து நில்லுவா, அந்த பக்கம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு அவங்களோட பாடி மெஷர்மெண்ட் வேணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நிறைய பேர் வந்து எப்படி நீங்கள் 4 அளவு எடுத்து கல்யாண பொண்ணுங்கள்லாம் அளவு எடுத்தோம்னா 4 அளவு தான் எடுப்பேன், 4 அளவு எடுத்து ப்ளவுஸ் கட் பண்ணி தைச்சு தரேன்னு அந்த பொண்ணுக்கு போய் நைட்டெல்லாம் தூங்கவே மாட்டாங்க. எப்படி தைப்பீங்க ஏது தைப்பீங்க அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் கூப்பிட்டு கேட்பாங்க. அதுக்காக நான் இன்றைக்கி வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி அளவெடுத்து ப்ளவுஸ் தைக்கிறதுன்னு சொல்லி கொடுக்க சொல்லியிருக்கிறேன். நான் என்னென்ன அளவெடுத்து ப்ளவுஸ் கட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி என்னென்ன அளவெடுத்து ப்ளவுஸ் கட் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த அளவில் நான் எக்ஸ்ட்ரா எங்கெங்கே எக்ஸ்ட்ரா சேர்த்துறது அப்படிங்கிறத நாளைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், ஓகேங்களா? இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் அளவெடுக்கிறது எப்படிங்கிறது சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் லென்த் எடுக்கணும். பாருங்கள், பேக்கு லென்த் இங்கே ஷோல்டர்லேருந்து கொஞ்சம் கீழே இறக்கி பேக்கு எவ்வளோங்க அவங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணும் அப்படிங்கிறத லென்த் எடுக்கணும். 12 வேணுமா 12.5 வேணுமா அப்படிங்கிறது பேக் லென்த்து. பாருங்கள், பேக் லென்த்து. அப்புறம் இந்த ஸ்ட்ரெயிட்டாகவே அவங்களுக்கு நெக் லென்த் எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கணும். நெக் லென்த் இப்படி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 12.5 வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 7.5 வைக்கலாம் நெக்கு. பாருங்கள், நெக்கு அதாவது பேக் நெக்கு ஃபுல் லென்த் எவ்வளோ வேணும்னு எடுக்கணும். அப்புறம் உங்களுக்கு டவுட் வேணும் அப்படின்னா ஃபுல் ஷோல்டர் எடுத்துக்கங்க. பாருங்கள், ஃபுல் ஷோல்டர் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 14.5 வருது. ஃபுல் ஷோல்டர் 14.5 வருது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது ஆஃப் ஷோல்டர் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது ஷோல்டர். இங்கே பாருங்கள், ஷோல்டர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2லேருந்து 3.5 வரைக்கும் வைக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 வைக்கலாம். ஷோல்டர் வந்து 2.5 வைக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆம்கோல் இங்கே பாருங்கள், ஆம்கோல் எடுக்கணும். ஆம்கோல் எடுத்துகிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே வந்து அடிக்கை லூஸ் எடுக்கணும். ஆம்கோலுக்கு கீழே ஒரு லூஸ் வரும், அந்த லூஸ் கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக இது கண்டிப்பாக எடுக்கணும். இங்கே பாருங்கள், அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆம்கோல் மேலே எடுக்கும்போது மேலே ஆம்கோல் எடுக்கிறோம், கீழே பார்த்தீங்கன்னா அடிக்கை லூஸ் எடுக்கணும். அடிக்கை லூஸ் எடுக்கணும், கரெக்டாக இந்த அடிக்கை லூஸ் எடுக்கணும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாடி லூஸ் இங்கே பாருங்கள், ஜஸ்ட்டுக்கிட்ட இங்கே பாருங்கள், வெஸ்ட் எடுக்கணும். இங்கே பாருங்கள், வெஸ்ட்டு ஜஸ்ட்டு. அப்புறம் அடுத்தது இங்கே பாருங்கள், ஜஸ்ட்டு 35 எங்களுக்கு 35. அடுத்தது பார்த்தீங்கன்னா இடுப்பு எடுக்கணும். இடுப்பு டைட்டாக எடுக்கணும். இங்கே பாருங்கள், ஒரு விரல் தான் வச்சுக்கணும், டைட்டாக எடுக்கணும், இடுப்பு எடுக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் நெக் எடுக்கணும். இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட் நெக் அவங்க எவ்வளோ கேட்குறாங்களோ அவ்வளோ ஃப்ரண்ட் நெக் எடுக்கணும். ஃப்ரண்ட் நெக் எடுத்துகிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கப்பு பாயிண்ட் எடுக்கணும். இங்கே பாருங்கள், கப்பு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 9.75 + 12.5. இங்கே பாருங்கள், 9.75 + 12.5. 12 வைங்க, கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பட்டி கொடுக்கணும். பாருங்கள், 9.75 + 12. ஜஸ்ட் பாயிண்ட் கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா ப்ளவுஸ் கரெக்டாக உட்காரும். பாருங்கள், இந்த 4 அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லென்த்து, பேக் நெக்கு, ஷோல்டர், ஆம்கோல், கீழே கை, அப்புறம் பார்த்தீங்கன்னா கை நீளம், அவங்களுக்கு எவ்வளோ கை நீளம் வேணுங்கிறது கை நீளம், அப்புறம் கை லூஸ் எவ்வளோ வேணுங்கிறது கை லூஸ். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் நெக்கு, செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கீழே உப்பர் ஜஸ்ட்டு இந்த கப் ஷேப்பு. இந்த ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் வந்து இவ்வளோ தான் மெஷர்மெண்ட்டு. இந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா இடுப்பும் கை லூஸும் கரெக்டாக வச்சு டிச்சிங் பண்ணிங்கன்னா கரெக்டாக ப்ளவுஸ் உட்காரும். இங்கே பாருங்கள், இடுப்பு இன்னொரு டைம் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் லென்த் எடுக்கணும், நெக் எடுக்கணும், ரெண்டாவது நெக் எடுக்கணும், அப்புறம் ஃபுல் ஷோல்டர் எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆம்கோல் எடுக்கணும், அடிக்கை லூஸ் எடுக்கணும், கை நீள் எடுக்கணும், கை லூஸ் எடுக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக் எடுக்கணும், கப் ஷேப் எடுக்கணும், லாஸ்ட்டு இடுப்பு எடுக்கணும். இடுப்பு எடுத்துகிட்டு கரெக்ட் பண்ணி வெட்டணும். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ப்ளவுஸ் மெஷர்மெண்ட். நல்லா டைட்டாக எடுக்கணும். இப்போ வந்து மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிற அப்படிங்கிறத இன்றைக்கி சொல்லியிருக்கிறேன். நாளைக்கு இந்த மெஷர்மெண்ட்லேருந்து எப்படி ப்ளவுஸ், இப்போ நாளைக்கு இந்த டம்மிக்கு ஒரு ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் எடுத்து நீட்டாக அதுக்கு எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத வீடியோ நாளைக்கு போடுறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.